ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கேர்ள்ஸா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? என்னம்மா ரசம் வைக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னா நீ சொல்லிக் கொடுக்க வந்திருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஸ்பெஷலாக உள்ளவங்களுக்காக உள்ள ரசம். இது வந்து எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் இப்படி தான் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சீரகம், மிளகு, சோம்பு இது மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம். பச்சை மிளகா ரொம்ப கவனம், அது நம்ம உரப்பை பொறுத்து இருக்குது நீங்கள் அந்த பச்சை மிளகா சேர்க்குறது. அதனால் அதையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை தாளிக்கிறதுக்காக இது ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி போதுமானது 2 பேருக்கு. இதில் நம்ம புளிப்பு ஊற்ற போகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி முடிஞ்ச அளவுக்கு நல்லா கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதனால் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ உள்ள தக்காளியெல்லாம் எங்கே நம்ம கையினால் பிணைஞ்சாலும் எங்கே வந்து இது தக்காளி வந்து உடைய மாட்டேங்குது. யாராவது அடிக்கணும், யார் மேலேயாவது கோவம் இருந்துச்சுன்னா எடுத்து அடித்தோம்னா மூஞ்செல்லாம் உடஞ்சிரும் போல். அந்தளவுக்கு தான் இருக்குது இப்போ வர தக்காளியெல்லாம். அதனால் நான் என்ன பண்ணேன், நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம ரசத்தெல்லாம் எப்படி நம்ம வந்து தாளிப்போமோ அதே மாதிரியே தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு இது நல்லா ரசம் வந்து கொதிச்சதுக்கப்புறமா முட்டை உடச்சி ஊற்றி அந்த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. உடச்சி அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி செத்த நேரம் லைட்டாக கொதிக்க வச்சு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரசம் தயார். கொத்தமல்லி போட்டுக்கோங்க, மறந்துட்டேன் நான் அதை சொல்கிறதுக்கு. அதனால் கொத்தமல்லி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. உப்பு. ஓகே, இப்போ இது எதுக்கு செய்கிறாங்கன்னா, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்காகவும் பெரிய பொண்ணு ஆகுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் புள்ள பிறந்தவங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி தான் ரசம் வச்சு கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து புளிப்பு சேர்க்கக்கூடாது, உரப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 நாள் 12 நாள்னு அந்த மாதிரி அவங்க புதுசாக அந்த பெரிய பொண்ணானவங்க புள்ள பிறந்தவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெடுவில் வந்து அந்த மாதிரி வச்சு கொடுப்போம். ஒன்று நல்லா செரிமானத்தன்மை கொடுக்கும், இன்னொன்று வந்து அந்த முட்டை உடச்சி ஊற்றுறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு சத்து கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இந்த ரசத்தை வந்து அப்படியே அவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. நல்லா சாப்பாடை நல்லா குழைய வச்சுருவோம். குழைய வச்சுட்டு அந்த ரசத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு அந்த கொடுப்போம். இன்னொன்று அந்த பெரிய பொண்ணானவங்களுக்கு மட்டும் அந்த முட்டையோடு வச்சு கொடுப்போம். பாக்கி எல்லாத்துக்கும் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு அந்த ரசம் இந்த சோத்தோடு வச்சு கொடுக்குறது. சரி, இது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ரசம் வச்சு கொடுப்போம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன இதுக்கு பேர் வச்சுருக்கீங்க? எங்கள் ஊரில் வந்து இது வந்து எங்கள் ஊரில்ங்கிறத விட நாங்கள் இதை தனியாக நாங்கள் அடையாளம்னு பார்க்குறோன்னா புள்ளப்பெத்த ரசம்னு சொல்லுவோம். அதனால் உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.